அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கடந்த மாதம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அறிக்கையை விட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் பலவிதமான தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. அதில் எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத அந்தந்த எக்ஸாம் முடிவில் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பேர் என்னென்ன எக்ஸாமு கீழே அவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. லாஸ்ட் மந்த்து கூட பல்வேறு போட்டித் தேர்வுகள் மூலமாக 800க்கு மேற்பட்ட நபர்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக போஸ்டிங் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டு. அதாவது 15/1 கடந்த மாதம் பாதி 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பிரிசன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 44 நபர்களும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கீழே ஏஇ வேக்கண்ட்டுக்கு 65 நபர்களும், லைப்ரேரியன் டிபார்ட்மெண்ட் மூலமாக பல்வேறு பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 156 பேரும் வந்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஜனவரி 15ஆவது மாதம் இருந்து 31ஆம் மாதம் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் மூலமாக, அதாவது எக்ஸாம் இல்லை, கவுன்சிலிங் வச்சு அவங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு வராங்க பார்த்தீங்களா, அது மூலமாக எவ்வளோ பேருனா 186 பேரை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் வந்து அசிஸ்டண்ட் பிரிசன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு 44 நபர்களும், வேளாண் பொறியியல் துறையின் கீழே உள்ள அசிஸ்டண்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு 65 நபர்களும், லைப்ரேரியன் உடைய அந்த லைப்ரேரியன் ஆஃபீஸர், லைப்ரேரியன் மற்றும் வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு 4 நபர்களும், மொத்தம் வந்து 156 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஏன் அப்படின்னா, ஏன்னா வந்து ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப நாளாகுது, ரொம்ப டைம் எடுக்குது, டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பல கேள்வி வரும்போது இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் நாங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பல்வேறு எக்ஸாம் மூலமாக. ஸோ 15 நாளில் 156 பேர்த்துக்கு நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னும், இதுக்கு அவங்க எடுத்தது ஒரு 836 பேர் கடந்த ஒரு மாதத்தில் இந்த மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, என்னென்ன எக்ஸாம் நடக்குது, என்னென்ன வேலைவாய்ப்புகள் காலியாக இருக்குது, அது எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டுற ஒரு பதிவாக வந்து இது இருக்குது. இப்படி அவங்க விடாமல் ஒவ்வொரு மந்த்தும் அவங்க அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இத்தனை போஸ்ட்லாம் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேரும் அப்படிங்கிறது தான் இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட இது ஒரு மிக முக்கியமானது தான் இது. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கமே. இங்கே பாருங்கள். தேங்க்யூ.